மணித்துளிகள் பிப்ரவரி 18, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தந்தையின் பரிசு. தியான வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜேசன் என்கிற வாலிபன் தன்னுடைய உயர்நிலை பள்ளியை முடிக்கிற தருவாயில இருந்தான். அந்த பகுதியின் வழக்கத்தின்படி பள்ளி படிப்பை முடித்து பட்டம் பெறுகிற நாள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை கொடுப்பாங்களாம். ஜேசன் வசதியான குடும்பத்தை சேர்ந்த வாலிபன். எனவே தனக்கு ஒரு கார் பரிசாக வேண்டும் என தன்னுடைய தந்தையிடம் கூறினான். அவன் பட்டம் பெறக்கூடிய நாளுக்கு பல மாதங்களுக்கு முன்பு இருந்து அவனும் அவன் தந்தையும் அவனுக்காக காரை தேடி கொண்டிருந்தார்கள். பட்டத்தை பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் அவனுக்கு பிடித்தமான காரை கண்டுபிடித்தார்கள். இந்த காரை தனக்கு வாங்கித்தர வேண்டும் என தன்னுடைய தந்தையிடம் கூறினான் ஜேசன். தந்தையும் சரி என ஒப்புக்கொண்டார். அவன் பட்டம் பெறக்கூடிய நாளும் வந்தது. அந்த நாளில் பட்டம் பெற்ற பிறகு வெளியே வரும்போது மிகுந்த ஆவலோடு தன்னுடைய தந்தையின் பரிசுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். தந்தை ஒரு சிறிய பரிசுத்தாளால், அதாவது கிஃப்ட் பேப்பரால் சுற்றப்பட்ட பொருளை கொடுத்தார். காரின் சாவி இருக்கும் என ஆவலோடு திறந்து பார்த்தான் ஜேசன். அதில் ஒரு வேதாகமம் இருந்தது. சரி, வேதாகமத்திற்குள்ளாக காரின் சாவியை தந்தை வைத்திருப்பார் என வேகமாக வேதாகமத்தின் பகுதிகளை பார்த்தான். சாவி இல்லவே இல்லை. மிகுந்த ஆத்திரத்தோடு வேதாகமத்தை தூக்கி எறிந்து விட்டு அங்கிருந்து ஓடினான். தந்தை எவ்வளவோ கூப்பிட்டும் கேட்காதபடி ஓடினான். அதன் பிறகு அவன் தந்தையை பார்க்கவே இல்லை. அநேக நாட்களுக்கு பிறகு தந்தை மரித்து போனார் என்கிற செய்தியை கேட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தான் ஜேசன். அப்போது தன்னுடைய தகப்பனார் தனக்கு வைத்திருந்த ஆஸ்திகளை ஒவ்வொன்றாக பார்த்தபோது தந்தை தனக்காக வாங்கி கொடுத்த வேதாகமத்தையும் பார்த்தான். இப்போது மிகவும் பொறுமையோடு ஒவ்வொரு பக்கமாக வேதத்தை திருப்பினான். ஒரு தாளுக்கு கீழாக ஒரு காசோலை இருந்தது. அந்த காசோலையை எடுத்து பார்த்தபோது அவன் பட்டம் பெற்ற நாளில் வாங்கி தர வேண்டும் என்று கூறின அந்த காரினுடைய விலை என்னவோ அந்த பணம் எழுதப்பட்டதாக அந்த பட்டம் பெற்ற நாள் போடப்பட்ட, அதாவது அந்த டேட் போடப்பட்டு காசோலையாக அது இருந்தது. ஜேசனுடைய தந்தை காரை காட்டிலும் முதன்மையான மேலான பரிசாக வேதாகமம் இருக்க வேண்டும் என விரும்பினார். ஜேசன் வேதாகமத்தை முதன்மையான பரிசாக பெற்றிருந்தால் அதோடு கூட அவன் விரும்பின கார் அந்த நாளில் அவனுக்கு பரிசாக கிடைத்திருக்கும். அந்த காசோலையை பார்த்த ஜேசனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சுவாமியே முன்னுரைக்கிறார். அந்த வார்த்தையை நாம் பின்பற்றி செல்லுவோமா, அல்லது ஜேசனை போல அது வேண்டாம் என்று வேறொரு பொருளை தேடி ஓடுவோமா? எங்கே போனாலும் எதை செய்தாலும் கடைசியில் ஜெயிக்கிறவர் நம்முடைய தேவனாகத்தான் இருப்பார். நாம் எப்பொழுதும் ஜெயத்தை தருகிறவருடைய பக்கத்திலேயே இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.